ஸ்பெஷல் டேவாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமான டேவாகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்லாஸுடைய பிளேஸ்க்கு போக போகிறோம். ஸோ அதுதான், ஆனால் தான் ஸ்பெஷல் டேவாக இருக்க வேண்டியது. ஆனால் வந்து லைக் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரே அப்செட்டு, ஒரே இது அன்எக்ஸ்பெக்டட் இது. ஸோ அணிக்குட்டிக்கு வேறு இப்போ வந்து உடம்பு வேறு சரியில்லை போல இருக்குது, தொண்டை வலி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஏதோ ட்ரெயினில் போகிற மாதிரி பிடிச்சின்னு இருக்க, நீ ஏதோ ட்ரெயினில் போகிற மாதிரி பிடிச்சின்னு இருக்க. ஒரு பயம் தான். நீ ஏன்டா சோகமாக இருக்க? ஐயோ ஓகே நீமா, எனக்குமே ஒரு மாதிரி தான் தெரியல இன்னைக்கு. யூ ஆர் ஓகே கிருஷ்ணா? நீ ஓகேவா? அப்பா நீ ஓகேவா? சும்மா எல்லாரையும் ஓகேவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அனி வந்து நீ ஓகேவாமா? அப்பா நீ ஓகேவா? எல்லாரும் ஓகேவா தெரியலையே. அன்னைக்கு அப்புறம் எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு. மேபி நான் தூங்காதனால தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். யா நான் தூங்கிட்டேன்னா சரியா வரும். இதெல்லாம் நம்ம வந்துட்டு அங்கே மீட் பண்ணலாம். சதீஷுடைய ஏரியா, அதாவது என்னுடைய இன்லாஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்க வந்துட்டு சதீஷ்க்கு வீடியோ எடுத்து அனுப்பணும். அவருமே ஹாப்பியா வர, அவரே இவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமாங்க பார்த்து. நான் காமிக்கிற கிட்ட வந்து அவங்க ஏரியா இதுன்னு சொல்லிட்டு அவங்க பிளேஸ் எல்லாம் காமிக்கிறேன். இறங்கிட்டோம். சுத்தமா முடியல எனக்கு, ஒரே வாந்தி. நடுவுல 2 வாட்டி நிறுத்தேன், ஒரு வாட்டி நிறுத்திட்டேன், 2வது வாட்டி கேட்டோம், ஒரு இடம் இல்லைன்னு சொன்னார், அதனால நிறுத்தல. ஓ இல்லப்பா, கவருக்கு பேக்லயே தான் வச்சிருக்கேன். வாந்தி எடுக்கலையே கவர்ல, அங்க நிறுத்தினேன். ஓ ஒரு மாதிரி தான் இருக்குது. அந்த டஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்காக எலுமிச்சம்பழம் வாங்கி நட்டாங்க. கட் பண்ண வேணாம், அப்படியே அப்படியே மூந்துப்பேன். எல்லாம் வாசனை போயிடும். இந்த வந்து குமரகுன்றம் கோவில், இது வந்து பயங்கர வந்து ஃபேமஸான கோவில். இங்க குரோம்பேட்ல இருக்கு. நம்ம வந்துட்டு மண்டே வந்திருக்கோம், அதனால தான் இங்க வந்து கூட்டம் இல்லை. அதே மாதிரி டைமிங் வந்துட்டு காலையில 7 to 10:50 தான். நம்ம வந்துட்டு படி ஏறி மாடிக்கு போகணும். சூப்பரா இருக்கு. வாங்க, நாங்க வந்திருக்கோம் ஒரு வாட்டியும் நம்ம இந்தியா ட்ரிப் வரும்போது. நான் சதீஷுடைய வீடு இங்க தானே இருக்கு. ஸோ அதனால ஒரு வாட்டியும் வந்திருக்கோம். அந்த வீடு என்ன அதெல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்துட்டு எது இல்ல அதுதான் மெயின் கோயில். இது வந்து சிவான்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இவ்வளோ குட்டி படி இருக்கு. எவ்வளோ படியெல்லாம் எனக்கு என்னல நான். ஸோ குட்டி படி இருக்கு. ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர். அம்மா வரல, அப்பா கிறிஷ் அனிஷ் மட்டும்தான் நடக்கிறோம். அப்பா உன்னால் முடியுமா? அப்பா அதோட ஃபிளாட் ஆகிட்டு போறப்பா. ஈஸ்வரன் பரவாயில்ல, ஓரமா தள்ளி விட்டுட்டேன். ஸோ ஈஸ்வரனுடைய இது முடிஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அணிக்குட்டி வாந்தி எடுத்துட்டாரு. இல்ல இது 10 தான்ப்பா. இவ்வளவு தூரம் வந்துட்டு சுவாமியை வேண்டிக்காம எப்படி போறது? இன்னைக்கு பயங்கர சோதனை டேயா இருக்கு. அணிக்குட்டி இன்னைக்கு இப்ப வாந்தி எடுத்துச்சு, என்னன்னு தெரியல. என்னப்பா ஒரே சோதனை டேயா இருக்குன்னா இன்னைக்கு. சோதனை கொடுப்பாரு முருகர். அதுக்கப்புறம் நீங்களாம் சரியாயிடுவீங்க அப்படின்னாரு. அங்க பைரவர் இருந்தாரு, பைரவர் கிட்ட வந்துட்டு சான்விக்கு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
வேண்டி. ஸோ நான், கிரிஷ், அனீஷ் அதுக்கப்புறம் அப்பா வந்து மாடிக்கு ஏறி சாமி கும்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்துட்டு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது என்னை வந்துட்டு அந்தளவுக்கு கோவிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு வந்து அந்தளவுக்கு பிலீஃபே இல்லை. ஸோ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நானும் அம்மா மட்டும்தான் போவோம். ஸோ எனக்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்பா கூட வர்றது. அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மேலே வந்து கும்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கே வந்து வீடியோஸ்லாம் அலவுட் இல்லை. மலை மேலே ஏறி கும்பிட்டாச்சு. ஸோ கும்பிட்டு முடிச்சுட்டு நான் இந்த இடத்துல வந்துட்டு நல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செம வெயில். அணி அதை தொட்டு பார்த்துட்டு சுடுது அப்படின்னா நான் சொன்னேன், டக்குன்னு விழுந்து எழுந்துடுறா ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போதான் வந்துட்டு ஒரு இது சொல்லிட்டு இருந்தாரு. முருகருக்கு வந்து எப்பவுமே வந்து வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து மயில் இருக்கும். இருங்களேன் நான் சொல்லுவார். சொல்லுப்பா. இந்த மயில் இருக்கும். பட் இங்கே வந்து யானை இருக்குது. ஏன்னா அது வந்து சூரபத்மனை வதம் பண்ண பிறகு சுப்பிரமணிய சுவாமிக்கு இவருக்கு சுவாமிநாதனுக்கு இந்திரன் அருளிய ஐராவதம்ன்ற யானை. சில கோயிலில் அந்த யானை வந்து இதுவாக இருக்கும், வாகனமாக இருக்கும். அதுதான் ஒன் ஆஃப் த கோவில் இது. 72 65லேருந்து 73 வரைக்கும் நான் குரோம்பேட்டில் தான் இருந்தேன். குரோம்பேட் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் தான் படித்தேன். அப்போது இந்த கோயில் கிடையாது, இங்கே வெறும் மலை தான். மலை இங்கே ஒரு சொனா கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிறைய வரலாறு இருக்குது இதுக்கு. அப்புறம் நாங்கள்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் கட்டி இப்போ பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ டெவலப்மெண்ட். நானே அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே இந்த கோயிலுக்கு. கோவிலுக்கு ஆமாம், எனக்கு ஏறணுன்றதுனால கோயிலுக்கு நானும் அங்கே போக வேண்டிய வேலை இல்லையா, சொந்த வீடாக அப்போல்லாம் வாடகை தானே, அதனால் யாரும் இல்லை இங்கே. அவ்வளோதான் முடிச்சுட்டு மேலே இருந்து கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அம்மாவும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். உங்களுக்கே தெரியும் இந்த வெயிலில் நம்ம மாடிக்கு ஏறி இறங்கணும்னா எந்த அளவுக்கு வேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் எல்லாம் தண்ணியெலாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ நடுவில் வந்து ஈஸ்வரன் இது இருந்தது. ஈஸ்வரன் இதை முடிச்சதுக்கப்புறம் தான் போகணும். அம்மா வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவில் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கு. ஸோ அதுவும் பயங்கரமாக ஃபேமஸ் அப்படின்னு சதீஷ் சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், நாங்கள் வந்து இந்த மாதிரி இதுக்கு போக போகிறோம், குமரகுன்றம்க்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரே விஷயம், இந்த ஆஞ்சநேயருக்கும் மறக்காமல் போயிட்டு வாங்கன்னு. சரி போகலாம் வாங்க. எதிர்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கும். பேக் சைடு வந்துட்டு குமரகுன்றம் இறங்கின உடனே பேக் சைடு வருங்க. நம்ம வந்து இது சைடில் வந்தோம்னா ஃப்ரண்ட் சைடு வரும். இதுவும் பயங்கர சக்தி வந்து டெம்பிள்னால நம்ம வந்துட்டு ஆஞ்சநேயரையும் வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு துணையாக இருக்கிற மாதிரி வேண்டின்ட்டு வந்துடலாம். அந்த ஆஞ்சநேயர் டெம்பிளையும் வீடியோவில் சூப்பரான தரிசனம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு இதெல்லாம் காலையிலேயே மூடிடுவாங்க. ஸோ நீங்கள் வீக் டேயில் வரீங்கன்னா டைமிங் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பயங்கர ஃபேமஸான டெம்பிள்னா மட்டும்தான் வந்து ஃபுல் டே ஓப்பனில் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் காலையில் ஓப்பன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், நல்லா கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து என்னுடைய இன்லாஸ் பிளேஸ் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, என்னுடைய மாமியார் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம், அதனால் சும்மா பக்கத்தில் ஒரு ஆட்டோ எடுத்துட்டோம். அப்பா முன்னாடி உட்காந்துக்கிட்டாரு, நான் கிரிஷ் அனிஷ்லாம் பின்னாடி உட்காந்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் பேங்க் வேலையும் இருந்தது, அங்கே வந்துட்டு ஐஓபியில் எனக்கு அக்கௌண்ட் இருந்தது, அதை கேன்சல் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ கேன்சல் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷுடைய ஸ்கூலு. சதீஷ் வந்து படித்த இடம் எங்கே அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நேரு நகரில் தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்கூலுக்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்பா வந்து கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காரு, என்னடி இன்னும் உன் ஸ்கூலே பார்க்கல, அதுக்குள்ளே சதீஷ் ஸ்கூல்லாம் வந்து பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு அவருக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்தாலுமே அவருக்கே வந்துட்டு ஒரு நாஸ்டாலஜிக்காக இருக்கும்ல. ஸோ அவரால் வர முடியல, அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே அப்படின்றது தான் நம்மளுடைய இது. ஸோ இங்கே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இங்கே வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம வெளியே இருந்து தான் எடுக்க முடியும், உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஸ்கூல் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இது என்எஸ்என் ஸ்கூலு. இது குரோம்பேட்டில் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேப்ஸில் தெரிஞ்சிடும். சரி ஓகே, நம்ம அந்த ஸ்கூலில் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க அதுக்கு மேலே வந்து எனக்கு அவ்வளோதான் வீடியோ எடுக்க முடியும், அதுக்கு மேலெலாம் எடுக்கக்கூடாது சொல்லிட்டதுனால நம்ம அதோட நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நேரா வந்துட்டு சதீஷுடைய வீடு, அதாவது எங்களுடைய இன்லாஸ் பிளேஸ் போய் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. இப்ப அத பத்தி நான் சொல்லல. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு அ லைக் அவருடைய வீடுடைய ஒரு குட்டி கதை தான் இருக்கு. நாங்க எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு குட்டி கதை இருக்கு. அத வேணா நான் உங்களோட ஷேர் பண்ணேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணாம வேற யார்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இதையும் நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, சதீஷ் கேட்டுட்டு இருந்தாரு. "ஏய் எனக்கு வீட்ல அங்க எப்படிதான் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் அவர் பொறந்து வளர்ந்த வீடு அவருக்கு எவ்வளோ ஆசையா இருக்கும்ல. அதுக்காக தான் நான் அது போய் காமிக்கலான்னு இருக்கேன். அநேகமா அந்த இடத்த இடிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய கெஸ்ஸு. வித்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து நேரு நகர், ஐயாசாமி ஐயர் ஸ்ட்ரீட்ன்னு சொல்லிட்டு அம் குரோம்பேட்ல இருக்கும். அந்த ஏரியாக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு 8 வருஷத்துக்கு கழிச்சு வரோமா. ஸோ அப்ப வந்துட்டு நாங்க இந்த வீட்ல இருந்தோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி. லைக் யுஎஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ணிட்டு, எங்க மாமனார் பார்த்துக்கிறதுக்காக வந்தோம். அந்த டைம்ல நாங்க இந்த வீடு இருந்தோம். அதாவது இது வந்து டோட்டலா சதீஷுடைய இடம் பிளஸ் அவங்க அம்மா 2 பேருதும் சேர்ந்த இடம். ஸோ வேற யாரோ வாங்கிட்டாங்க. தட்ஸ் ஓகே. ஸோ இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். அம்மா அதான் கேட்டாங்க, "உள்ள போய் பார்த்தீங்களா?" ஏன்னா அம்மாவும் கிரிஷ், அனிஷ்லாம் பார்த்தீங்கன்னா, அ கோவில் முடிச்சுட்டு நேரா பேங்க்ல இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க 3 பேரையும் வச்சுட்டு நான் அப்பாவுக்கும் ஆசையா இருக்கும். ஏன்னா அப்பாவும் வந்து குரோம்பேட் ஆள் தானே. ஸோ அதனால அவரும் வந்தாரு. ஸோ நாங்க அத எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அதில காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. சரி, ஓகேங்க. நம்ம வந்துட்டு அ இந்த வீடியோல வந்துட்டு நம்ம சதீஷ் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுவோம். நான் கால் பண்ணி சொல்றேன். "ஏய், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோவ பார்த்துட்டுன்னு?" ஏன்னா இவர் ரொம்ப நாளா என்கிட்ட சொன்னார். "ஏன் அந்த சைட் போனீன்னா வீடியோ எடுன்னு" சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா உடம்பு சரியில்ல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த உடம்பு சரியாதும் எனக்கு வந்து அந்த இடத்த போனோனே கொஞ்சம் வந்து எக்ஸைட்மெண்ட்ல மாறிடுச்சு. சரி, ஓகேங்க. அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தாச்சு. நீங்க கேட்ட மாதிரி என்னுடைய இன்லாஸ் பிளேஸ் காமிச்சுட்டேன். குரோம்பேட்ல தான். இப்போதைக்கு எங்களுக்கு அந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு எனக்கு வந்துட்டு இன்லாஸ் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் சதீஷும் வரமாட்டாரு. இன்னொன்னு, எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ட்ராமா. அது ஏன் அப்படின்றதெல்லாம் நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பேங்க் வேலை வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணிட்டு, இப்போ வந்து நம்ம கிளம்பி போக வேண்டியது தான் வீட்டுக்கு. இது வந்து நீங்க இந்த ஸ்ட்ரீட் நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்த ஸ்ட்ரீட் சொல்றேன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் ஆப்போசிட்ல போயிட்டு இப்ப இதெல்லாம் கூட இடம் நெறைய மாறிடுச்சுங்க. இந்த சென்னை ஷூஸ் அண்ட் பேக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் இல்லவே இல்ல. அப்பலாம் வேற தான் இருந்தது. அங்க ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருக்கும். அந்த கடையில தான் நாங்க போயிட்டு சும்மா கிஃப்ட் இது, திங்ஸ் இது அதெல்லாம் வாங்குவோம். இந்த மாரி எந்த ஐட்டம்ஸும் இருக்க கொஞ்சம் தூரம் நடந்து போனா தான் சாட் ஐட்டம்ஸ் கடை, அதுக்கப்புறம் கேக் கடைலாம் வரும். ஆப்போசிட்ல கொஞ்சம் கடை தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க கடை வந்துடுச்சு. பயங்கர டெவலப்டுங்க சென்னை. நமக்கு நெறைய இடமே அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்கு. சரி, ஓகே. குழந்தைங்களையும் பிக் பண்ணிட்டு, இதோட வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இது இன்னொரு ஒரு பெரிய சேலஞ்சிங் எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருங்க. நமக்கு வந்துட்டு கார் வந்துட்டு புக் பண்ணிட்டு போறதுக்கு வெயிட் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த பசங்க அதுக்குள்ள வந்துட்டு அந்த பொறுமைய இழந்துட்டு ஷால் வி கோ, ஷால் வி கோ, ஷால் வி கோன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுதான் நமக்கான சேலஞ்சு. சரி, ஓகே. அணிக்குட்டிக்கு வந்து சுத்தமா உடம்பு முடியல. நீங்க பார்த்தீங்க. வரும்போது வந்து நான் வாந்தி எடுத்தேன். அதுக்கப்புறம் கோவில்ல அவன் வாந்தி எடுத்தான்ல. ஸோ மடியிலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டான். பின்னாடி யார் யார் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவல் பிளான் வந்து நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றது. அது எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அப்பா, அம்மா, கிறிஷ் எல்லாம் செம்ம தூக்கம். அப்பாவும் நானும் மட்டும் தான் முழிச்சுட்டு வந்தோம். ஸோ அதான் ஆயிடுச்சு. அம்மா உட்காந்துருந்தா நானும் அப்பாவும் பேசிட்டாவது வந்திருக்கலாம். தட்ஸ் ஓகே. அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்க சாப்பிட்றது தான் பிளான் ஆக்சுவலி லன்ச்சு. ஆனா வந்து யாருக்குமே உடம்பு சரியாதனால லைக் முடியவே இல்லாதனால எங்களால சாப்பிடவே முடியல. அணிக்குட்டி அநியாயத்துக்கு டல்லு. சரி, ஓகே. இதோட வீட்டுக்கு போய் கன்டின்யூ பண்றேன் வாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. செம டயர்டு. லைக் நேற்று நைட்டெல்லாம் நானும் தூங்கல. சான்வி இதனால தூக்கமே இல்லை. தூக்கமே நம்ம உட்காந்துட்டு இருந்தேன். அணிக்குட்டிக்கு வந்து வந்ததுலேருந்து தூங்குறான். வந்து 2 வாட்டி வாங்கி எடுத்துட்டு குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுருண்டு தூங்கிட்டு இருக்கு. ஜுரம் இப்போ தான் வந்துட்டு ஜுரம் மருந்து கொடுத்தேன். ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த மருந்தை வந்து வந்த உடனே ஓப்பன் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஓப்பன் பண்ணி ஜுரம் மருந்தும் கொடுத்தாச்சு. ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க, போனோனே அதானா வரும், வந்துட்டு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க எப்படியானா வந்து இல்லாம சமாளிச்சிடலாம்னு நெனச்சேன். முடியாது போல இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடு. லைக் அந்த தெருவே பார்த்துருப்பீங்க.
சதீஷ் படித்த ஸ்கூலு, சதீஷ் வளர்ந்த இடம் எல்லாமே அவருக்கு அந்த ரொம்ப பிடிச்ச வீடு. அதுக்கு ஆக்சுவலாக அந்த இடம் காமிச்சேன் இல்லைங்க, நான் திருப்பி இப்போ கிளிப்பில் போடுறேன். அந்த இடம் வந்துட்டு சதீஷுடைய அம்மா வீடு. அதுக்கு பக்கத்துலேயே இவரும் லேண்டு வச்சுருந்தாரு, ஒரு எல் ஷேப் லேண்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா லேண்டு இருந்தது. ஸோ அவங்க அம்மா லேண்டில் வந்து வாசலில் கேட்டு, அந்த பழைய ஃபோட்டோ இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாசலில் கேட்லேயே வந்துட்டு சதீஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து உயிரெலாம் எழுதி வச்சாங்க. ஸோ நம்ம இங்கே இல்லையா, நம்மளால் எதுவுமே ஃபைட் பண்ண முடியாது. ஸோ எங்களால் வந்து எதுவும் ஃபைட் பண்ண முடியல. கடைசியில் வந்து எங்களுக்கு அந்த இதுவே இடமே இல்லை. அந்த இடத்துல நாங்கள் நிறையா பிளான்ஸ்லாம் போட்டோம். லைக் முன்னாடி அவங்க அம்மா லைக் அவங்க அம்மா இடம் கூட இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின இடமே இருக்குது. முன்னாடி கார் பார்க்கிங், பின்னாடி வீடு கட்டிக்கலாம், அந்த மாதிரிலாம் பெருசாக பிளான் போட்டோம். கடைசியில் எல்லாம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம், ஆண்டவன் ஒன்று நினைப்பாரு. அதான் அப்பா சொன்னார், நமக்கு கிடைக்கணும்னு இருந்தால் எப்படி வேணால் கிடைக்கும், கிடைக்கக்கூடாதுன்னு இருந்தால் நம்ம பேர்லேயே இருந்தாலும் வேற யாரும் எடுத்துப்பாங்க அப்படின்னாரு. அது உண்மைதான். தட்ஸ் ஓகே. எது எப்படியோ நமக்கு வந்துட்டு நம்ம இப்போ வந்து நம்ம நல்லா இருக்கோம். ஒரு நாளும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் நிறைய சொல்லியிருப்பேன், எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரிலாம் யாருமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்கன்னு. நிறைய ஃபேஸ் பண்ணோம், எக்கச்சக்கமாக ஃபேஸ் பண்ணோம். அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. அந்த வீடு வாசலில் நானும் சதீஷும் சூட்கேஸோட ஐ திங்க் ஒரு 11:30 12-ish டைமில் வந்து ரோட்டில் நின்றோம். அதை என்னால் மறக்கவே முடியாது. அவங்க அம்மா வந்து இவருக்காக அப்படின்னு நினச்ச வீடு, அந்த வீட்டை விட்டே எங்களெல்லாம் துரத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். சரி, தட்ஸ் ஓகே, விடுங்க. நம்ம இப்போ இதுவாக இருக்கோமா, குழந்தைங்க அனிஷ்க்கும் சரியாயிடணும், கிரிஷ்க்கும் நல்லா இருக்கணும், இதுதான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம அதை படி நம்ம வேண்டிப்போம், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போனோம், நல்லதாக வேண்டினோம், நமக்கு நல்லதே நடக்கும், அவ்வளோதாங்க. சரி, ஓகே, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். காலையில் எங்களுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி பிரெட் சாண்ட்விச் கொண்டு வந்திருந்தாங்க. இதுதான் அந்த பிரெட் சாண்ட்விச். நாங்கள் சாப்பிடவே இல்லை, எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது, நான் சாப்பிடலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால். நல்லாயிருக்கு பார்க்கவே. சீஸு, குக்கும்பர், ஆனியன், கேரட்ஸ். நான் ஹாஃப் போதும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு நல்லா பசிக்குதா, சரி அதை தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். சதீஷ்க்கு இன்னும் அனுப்பல. காமிடா சாமி போட்டோவாத காமி ஆனா அழகா இருக்கல்ல. ஐயோ அச்சோ. இதோ இதுதான் எங்களுடைய லஞ்ச். சரிம்மா, தோசை அண்ட் சட்னி. ஏன்னா ஆக்சுவலாக வெளியே சாப்பிட்றது தான் பிளானு. ஸோ வெளியே சாப்பிட்றது தான் பிளானு. அன்னைக்கு முடியாததுனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இல்லை கிருஷ்மா, அங்கே வந்துட்டு காஞ்சி கேஃபேன்னு சொல்லி ஒன்று பார்த்து வச்சுருந்தேன், அதான் சாப்பிட்லான்னு யோசிச்சோம். தட்ஸ் ஓகே, வீட்டில் சாப்பிட்டது. அப்புறம் அது வேறு தான் ஆகிட போகுது, ஏற்கனவே ஆல்ரெடி ஒருத்தனுக்கு முடியல. நல்லாயிருக்கு. பீனட் சட்னி வித் தோசை. தோசை வித் பீனட் சட்னி. சட்னி பண்ணியிருந்தாங்க, தேங்காய் சட்னி, அதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ அன்னிக்குட்டி வந்துட்டு வெறும் கேர்டு, கிறிஷ்க்கு ஒரு தோசை, அந்த ஹாஃப் சாண்ட்விட்சு. நான் வந்துட்டு எல்லோரும் இதுவாக இருக்கிறதுனால லைட்டாக சாப்பிட்டுக்கலான்னே முடிவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி அம்மா வந்துட்டு சூப்பராக டின்னர் பண்ணுறாங்க. ஆன்லைனில் தான் இந்த மாதிரி கேமிங்லாம் வாங்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். லைக் இந்த மாதிரி போர்ட் கேம்ஸ் தான். என்ன சைட்டுன்னு பெருசாக தெரியல. அம்மா வந்து ஃப்ளிப்கார்ட்டுன்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த சைட்டில் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வேறு ஒரு ஃப்ரெண்டு வந்து அமேசான் சொன்னாங்க. எனக்கு அமேசான்னே நம்ம யூஎஸில் யூஸ் பண்ணுவோமா, ஸோ அது கொஞ்சம் கம்ஃபியாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி அமேசானில் தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.